ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா வேரியபிள் ஃப்ரீக்வன்சி ட்ரைவ் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் பேசிக்காக VFDனா என்னன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். என்ன பர்பஸுக்கு யூஸ் ஆகுது, என்ன அட்வான்டேஜ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் ஓவர்வியூ VFD வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். ஏன்னா ஒரு பிகினர் லெவலில் கண்டிப்பாக வேரியபிள் ஃப்ரீக்வன்சி ட்ரைவ்லாம் என்ன, அது இப்போ எங்கே யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஏன்னா இப்போ போகக்கூடிய இண்டஸ்ட்ரியில் போனீங்கன்னா எல்லாமே வேரியபிள் ஃப்ரீக்வன்சி ட்ரைவ் யூஸ் பண்ணி தான் மோட்டரோட வேகத்தை நிறைய கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அது இல்லாமல் சாஃப்ட் ஸ்டார்டர்னு சொல்லக்கூடிய ஸ்டார்டர்ஸும் இப்போ அட்வான்ஸ்டாக வந்துகிட்டே இருக்குது. அது இல்லாமல் அப்ளிகேஷனை பொறுத்து வேரியபிள் ஃப்ரீக்வன்சி ட்ரைவ் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா ஸ்டாப் ஸ்டார்டர் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய மல்டிபிள் நம்பர் ஆஃப் ஸ்பெஷல் பர்பஸ் மிஷினில் பார்த்தீங்கன்னா மோட்டர் எப்பயுமே மோட்டர்ன்றது ரொம்ப மேஜர் ரோல் ஆஃப் மிஷினரிஸ். ஓகேங்களா, எங்கே போனாலுமே எலக்ட்ரிக் மோட்டர் கம்பல்சரி இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பழைய மெத்தட்லாம் அந்த ரோட்டர் ரெசிஸ்டன்ஸ்லாம் ஆட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அட்வான்ஸ்டாக இருக்கக்கூடிய VFD பேஸ்டு ட்ரைவ்ஸ்லாம் வந்துருச்சு. VFDனா வேரியபிள் ஃப்ரீக்வன்சி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நம்மளுடைய ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணி நம்மளுடைய மோட்டர் வேகத்தை கண்ட்ரோல் பண்ணி நமக்கு தேவையான வேகத்தில் நம்மளோட ஆப்ரேஷன் நடத்த முடியும். அதுதான் வேரியபிள் ஃப்ரீக்வன்சி ட்ரைவ்லாம் யூஸ் ஆகுது. எங்ககிட்ட இருக்கக்கூடிய சின்ன ஒரு பேசிக் மாடல் ஆஃப் VFD இருக்குது. அதை பற்றி ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் ப்ரோக்ராம் லெவலுக்கு உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா ஒரு பிகினராக இருக்கும் கண்டிப்பாக ஓரளவுக்கு VFDனா என்ன, அது என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை தெரிஞ்சு வச்சுங்க. பட் ப்ரோக்ராம் லெவல் போகும்போது என்ன, டிஃப்ரெண்ட் மேனுஃபேக்சர் இருக்காங்க. ABB இருக்காங்க, ஸ்னைடர் இருக்காங்க, டெல்டா இருக்காங்க. அப்புறம் டிஃப்ரெண்ட் மேனுஃபேக்சர் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க. இப்போ பேராமீட்டர் ப்ரோக்ராம் லெவலுக்கு நம்ம அந்த நாலேஜ் தேவையில்லை. நீங்கள் அந்த மிஷினில் போய் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் அந்த மிஷினில் இருக்கக்கூடிய ட்ரைவ்ஸை பற்றியோ அதை பற்றி நீங்கள் மேனுவல் கொடுத்துருப்பாங்க, அதை படித்து கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. பட் இப்போ பேராமீட்டர் ரிலேட்டடாக அந்த வீடியோ பண்ணலை. ஏன்னா உள்ளே எப்படியும் ஒரு 150-200 பேராமீட்டர் கொடுத்துருப்பாங்க. ஆக்சலரேஷன், டீஆக்சலரேஷன், வோல்டேஜ் எவ்வளோ இருக்கணும், கரண்ட் செட்டிங் எவ்வளோ இருக்கணும், எவ்வளோ ஆம்ஸில் இது ஆகணும், அன்பேலன்ஸ் வோல்டேஜ் எவ்வளோ, ஹை வோல்டேஜ் எவ்வளோ, லோ வோல்டேஜ் எவ்வளோ, நிறைய செட்டிங்ஸ் VFDயில் ஃபங்க்ஷனாக இருக்குது. அது இல்லாமல் VFDயிலே எல்லா ப்ரொடக்ஷன் ஸ்கீமுமே அட்டைன் ஆகிருக்கும். சப்போஸ் சிங்கிள் பேஸ் ஏற்பட்டால் மோட்டர் ரன் ஆகக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அந்த ஃபியூச்சர்ஸு, அது இல்லாமல் லோ வோல்டேஜ், ஹை வோல்டேஜ், பவர் கரண்ட்டு, டார்க்கு பொறுத்து நம்மளுடைய VFD மோட்டரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஃபியூச்சர்ஸ் இப்போ இருக்கக்கூடிய VFDயில் வந்துருச்சு. ஓகேங்களா, அதனால் நம்ம இன்டர்வியூக்கோ அல்லது ஏதாச்சும் ஜாபுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக VFD பற்றி கேட்காத கேள்வியே இருக்காது. நானே ஒரு வாட்டி இன்டர்வியூ போகும்போது வேரியபிள் ஃப்ரீக்வன்சி ட்ரைவ்னா என்ன, அதுக்கு பேசிக்காக ஃப்ரீக்வன்சிக்கான ஃபார்முலாலாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது இல்லாமல் நீங்கள் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் நிறைய நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை போய் பாருங்கள், ஓரளவுக்கு நல்ல நாலேஜ் கிடைக்கும். வாங்க இந்த ஃபஸ்ட்டாக தலைவலன்னு பேசாமல் நம்ம வீடியோவில் போயிடலாம். இது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வேரியபிள் ஃப்ரீக்வன்சி ட்ரைவ். இதில் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 0.4 230 வோல்ட் சிங்கிள் பேஸ் டு 3 பேஸ் VFD. ஓகேங்களா, நீங்கள் 3 பேஸ் டு 3 பேஸ் VFDலாம் பார்த்துருப்பீங்க. பட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நியூட்ரல் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா UVWன்னு சொல்லிட்டு எடுத்து போயிருப்பாங்க. கீழே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. கீழே பார்த்தீங்கன்னா UVWன்னு சொல்லிட்டு எடுத்து போயிருப்பாங்க. இந்த நேம் பிளேட்டில் பார்த்தாலுமே கொடுத்துருப்பாங்க என்ன, எவ்வளோ ரேஞ்சு, அப்புறம் என்ன கரண்ட்டில் ஆப்ரேட் ஆகுன்னு சொல்லிட்டு. இது இன்புட்டு பார்த்தீங்கன்னா 6.5 ஆம்ஸு போட்டிருக்காங்க. அது இல்லாமல் 230 வோல்ட் 240 வோல்ட் போட்டிருக்காங்க. அதே போல் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 3 பேஸ் டு 0 to 240 வோல்ட் 2.5 போட்டிருக்காங்க. இது பேசிக்காக அந்த ஃப்ரீக்வன்சி ட்ரைவோடைய நேம் பிளேட் டீட்டெயில். இது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டெல்டா பேசிக் மாடல் ட்ரைவ். இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான நாபு. ஓகேங்களா, நம்ம செட் பண்ணிட்டோன்னா அந்த ஃப்ரீக்வன்சி நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இது பாருங்கள், நான் 25 26ன்னு வச்சுருக்கேன். நம்ம வேரியபிள் ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ணலாம். இது நம்ம மேனுவலாக ரிமோட் அண்ட் ஆட்டோ மோடுன்னு இருக்கும். ரிமோட் லோக்கல் மோடுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் லோக்கலில் போட்டுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நம்ம மோட்டர் இங்கேருந்தே ஆன் பண்ணலாம். எந்த ஒரு PLC கமெண்ட்ஸோ அல்லது எந்த ஒரு ஃபீட்பேக்கும் கொடுக்காமலே நம்ம ஆன் பண்ணலாம். அது ஒரு இதுபோல் ப்ரோக்ராமுக்கான இன்புட் பட்டன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் ப்ரோக்ராமு, அப்புறம் என்ன மோடில் பண்ணணும், அது இல்லாமல் அப் டவுனு ப்ரோக்ராமுக்கான எல்லா பட்டன்ஸுமே கொடுத்துருப்பாங்க. இது ஒரு பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு ட்ரைவு. அது இல்லாமல் ABBயில் போனீங்கன்னா நிறைய பட்டன்ஸு, அப்புறம் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு சின்ன ட்ரைவ்ன்றதுனால. ஆனால் VFD பேசிக்காக ஃபங்க்ஷன் வைஸ் எல்லாமே சேம் தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரன் பட்டன் இருக்கும், அதே போல் அதுலேயும் ரன் இருக்கும், ப்ரோக்ராமு, மோடு, அப் டவுனு, அதே போல் ஒரு அட்ஜஸ்டபிள் நாப் ஒரு சில இதில் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில இதில் இன்டர்ஃபேஸ் கொடுத்துட்டு அதிலே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நாங்கள் ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண கம்பெனியில் எல்லாமே 5 கிலோவாட்டுக்கு மேலே இருந்துச்சு. எல்லாமே ABB VFD ட்ரைவ் யூஸ் பண்ணோம். அதில் பார்த்தீங்கன்னா HMI மாதிரி சின்ன இன்டர்ஃபேஸ் இருக்கும். அதில் போய்ட்டு நம்ம அட்ரஸில் போய்ட்டு ஒரு ஃப்ரீக்வன்சி செட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்பீடு அந்த மோட்டர் அட்டைன் பண்ணோம். அதுக்கான ஒயரிங் வீடியோ நான் அடுத்த வீடியோவில் நான் பேசிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ABBயில் எப்படி பண்ணுறாங்க, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இதில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக இதில் எந்த ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டடான எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லை. இது என்ன பார்த்தீங்கன்னா
இங்கே 3 அவுட்புட், அதே போல் தான் டிரைவில் ஒரு இன்புட்டு ஒரு அவுட்புட் இருக்கும். இதுதான் வந்து நம்மளுடைய மோட்டரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல் சிக்னல் எல்லாமே இங்கேருந்து தான் போகும். இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஆர்சி, R10, 10 வோல்ட்டு, M1, M2, M3ன்றதுலாம் வந்து அந்த மேனுவலில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. M1னா வந்து ஃபார்வேர்டில் போ, M2னா வந்து ரிவர்ஸில் போ, M3னா வந்து மோட்டர் ஸ்டாப்பு, அப்புறம் M4னா வந்து மோட்டர் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனுவல்லே வந்து மேனுஃபேக்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. நான் இந்த வீடியோவில் வந்து அந்த மேனுவலில் நான் பேசிக் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் அந்த நம்பர்லாம் பார்த்து வச்சுங்க, M1, M2, M3னா என்ன, கிரவுண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி என்ன பண்ணுவாங்கன்னா வந்து பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுத்து, சப்போஸ் ஒரு சில ஏரியாவில் டிரைவில் ஏபிபியில் போனீங்கன்னா வந்து பாசிட்டிவ் வோல்டேஜ் 24 வோல்ட்டோ அல்லது வந்து 10 வோல்ட்டோ வந்து அவனே வந்து இங்கே இன்டர்ஃபேஸ்லேயே கொடுத்துருப்பான். பக்கத்தில் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இது போல் கொடுத்துட்டு இந்த வோல்டேஜ்லாம் கொடுத்து நீங்கள் எப்போலாம் இந்த M1, M2 கொடுக்குறீங்களோ அந்த ஃபார்வேர்டா இல்லை ரிவர்ஸான்னு சொல்லிட்டு அது வந்து டிசைட் பண்ணிங்க. சுவிட்சிங் மாதிரி தான், சுவிட்ச் ஆன் பண்ணால் வந்து எப்படி நமக்கு வாரட் ரைஸ் போதோ அது போல் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர் வந்து நம்ம ஸ்பீடு அல்லது ஸ்பீடுன்ற நம்மளோட டேரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து எப்பயுமே என்ன பண்ணுவோன்னா ROB 3 ஃபேஸில் ஏதாச்சும் ஒரு ஃபேஸ் சீக்வன்ஸ் மாற்றி கொடுத்தா வந்து நம்ம 3 ஃபேஸ் டிரைவ் வந்து மோட்டர் வந்து வேறு டேரக்ஷன் ரொட்டேட் ஆகும். ஆனால் பட் இதில் VFDயில் பொறுத்தவரை அப்படி கிடையாது. என்னென்னா நீங்கள் எந்த ஒரு எந்த ஒரு ஃபேஸ் சீக்வன்ஸுமே நீங்கள் மாற்ற தேவையில்ல. நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய செலெக்ஷன்ஸை பொறுத்தே வந்து அந்த VFDயே என்ன பண்ணோன்னா மோட்டர் வந்து ஃபார்வேர்டில் போனோமா அல்லது ரிவர்ஸில் போனோமான்னு சொல்லிட்டு எல்லா ஃபீட்பேக்குமே வந்து இதில் இருக்கும். அது இல்லாமல் வந்து ஸ்மூத்தாக ஸ்டார்ட் பண்ணுறது, அப்புறம் ஸ்மூத்தாக ஸ்டாப் பண்ணுறது, அதுபோல் நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து இந்த VFDயில் வந்து இருக்குது. அது இல்லாமல் வந்து நிறைய இண்டஸ்ட்ரியில் வந்து வேரியபிள் ஃப்ரீக்வன்சி வந்து நிறைய அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் எங்கே போனாலுமே வந்து இது போல் பெரிய பெரிய ட்ரைவ்ஸ்லாம் இருக்குது. இது வந்து சிம்பிள், பட் பேசிக்காக ஃபங்க்ஷன் வைஸ் எல்லாமே காமன் தான். ஒரு 3 ஃபேஸ் கொடுத்துருப்பாங்க, 3 ஃபேஸ் அவுட்புட் போயிருக்கும். அது இல்லாமல் வந்து ஒரு கண்ட்ரோல் யூனிட், கம்யூனிகேஷனுக்கு கண்ட்ரோல், அப்புறம் வந்து வோல்டேஜ் செலெக்ஷன்லாம் இருக்கும். அது இல்லாமல் வந்து இதிலே வந்து பொட்டன்ஷியல் மீட்டர் யூஸ் பண்ணி கூட வந்து நம்ம வேரியபிள் ஸ்பீட்லாம் வந்து அட்டைன் பண்ணலாம். இந்த நாபில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதே போல் வந்து பொட்டன்ஷியல் மீட்டரும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த M1, M2லாம் பார்த்தீங்கன்னா வந்து சப்போஸ் இங்கே 10 சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு, ஒரு ஏபிபியில் பார்த்தீங்கன்னா வந்து 10 வோல்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த 10 வோல்ட் எடுத்து நீங்கள் M1 கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் பட்டனு, அப்படியே எடுத்து இன்னொரு 10 வோல்ட் எடுத்து M2வில் கொடுத்தீங்கன்னா ஃபார்வேர்டில் போ அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் சுவிட்சிங் மாதிரி தான். 2 சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா வந்து ஃபார்வேர்டில் வந்து ஸ்டார்ட் ஆகி போய்ட்டுருக்கும், இன்னொன்று ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வந்து ஸ்டாப் ஆகும். இந்த கான்செப்ட் தான் வந்து இதில் VFDயில் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, இது நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சு வச்சுங்க. நம்ம இந்த ட்ராயிங்கில் போய்ட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு கிளியராக புரியும் எப்படி வந்து ஒயரிங் சுவிட்சிங்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் நம்ம ஃப்யூச்சரில் வந்து எங்ககிட்ட இப்போ ஏபிபி டிரைவ் இல்லை, பட் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன அப்ளிகேஷன் ஆஃப் மோட்டரோட VFD மட்டும் ஒரு நாலேஜ் தெரியணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். பிகினர் லெவலில் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் நீங்கள் ஃபீல்டு ஒர்க் போகும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும் எப்படி ஒயரிங் பண்ணியிருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு. பெருசாக இந்த கான்செப்ட் இல்லை, இந்த சுவிட்சிங் மாதிரி தான். ஒரு பட்டனை எதுனா வந்து இன்புட் கொடுத்தா ஷார்ட் பண்ணுறீங்களா, அதே கான்செப்ட் தான். என்ன பண்ணுவாங்க M2லாம் வந்து இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு மேனுவல் வந்து இது ஸ்டார்ட்டு அப்புறம் வந்து ஃபார்வர்ட் ரிவர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வந்து ஒரு நம்பர் நேம் கொடுத்துருப்பாங்க. மேனுவலில் பார்த்தா புரியும். நான் மேனுவலில் நான் ஓரளவுக்கு காமிக்கிறேன் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை பாருங்கள். இது வந்து பெரிய அப்ளிகேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய டிரைவ் இல்லை. இது வந்து சின்னதாக ஒரு இதில் வாட்ஸ் போட்டிருக்காங்க. எவ்வளோ வாட்ஸ்னால் வந்து 0.5 HP. 0.5 HPயில் ஒரு மோட்டருக்கு வந்து நீங்கள் இந்த போல் டெல்டா டிரைவில் சிங்கிள் பேஸ் டு 3 பேஸ் யூஸ் பண்ணலாம். 3 பேஸில் வந்து 405 வோல்டேஜ் வருமானு கேட்டால் கண்டிப்பாக வராது. இது என்னென்னா ஒரு வோல்டேஜ் எவ்வளோ வரும்னா 90, 100 இன்புட்டில் எவ்வளோ வரும் அதுக்கேற்ற மாதிரி அது உள்ளே மாற்றிக்கும். 415 வோல்டேஜ்லாம் உள்ளே வராது, ஒரு மினிமம் வோல்டேஜ் தான் வரும். அதுக்கேற்ற மாதிரி மோட்டரோட டீட்டெயிலே நம்ம நேம் பிளேட்லாம் கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ வோல்டேஜ் வந்து இது ஆப்ரேட் ஆகும்னு சொல்லிட்டு. சப்போஸ் 0 to 230னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதில் செட்டிங் பண்ணுற ஆப்ஷன்லாம் நிறையவே இருக்குது. நம்ம போய்ட்டு ட்ராயிங்கில் பார்க்கலாம் எப்படி வந்து ஃப்ரீக்வன்சி டிரைவ் ஒர்க்காக எப்படி சுவிட்சிங் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதெல்லாம் பார்த்து வச்சுங்க. பட் நம்மக்கிட்ட இருக்கிற அட்வான்ஸ் டிரைவ் ஒன்று இருக்குது, பட் நான் அதை போய்ட்டு நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் ப்ரோக்ராம் லெவல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஒன்றும் அவசியமே இல்லை. நீங்கள் வந்து ஒரு பேசிக்காக ஒரு டிரைவோட ஆப்ரேஷன் என்னன்னு தெரிஞ்சு வச்சிங்கனாவே நீங்கள் அப்புறம் நீங்கள் உங்களோட ஸ்டடியை பொறுத்து வந்து நீங்கள் கற்றுக்கலாம். ஏன்னா ப்ரோக்ராம் வந்து நிறைய மேனுஃபேக்சர் ஏபிபியில் போனீங்கன்னா வந்து 1000 பேராமீட்டர் கிட்ட நிறைய கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அந்த PLC மூலியம் ஆன் பண்ணுறது, சுவிட்ச் யூஸ் பண்ணி ஆன் பண்ணுறது, பொட்டன்ஷியோ மீட்டரில் வச்சு வீடியோ ஸ்பீடு ரெடி பண்ணுறது, அப்புறம் ஒரே மோட்டரே வந்து 3 ஸ்பீடில் போகிற மாதிரி ஆப்ஷன்ஸு, நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து இந்த VFDயில் இருக்குங்க. அதனால் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம போய்ட்டு அந்த ஷீட்டில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி இந்த மேனலோட டிராயிங் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். நாங்கள் போய் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நீங்கள் VFD பற்றி பேசிக்காக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், அதை பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய VFDயில் வந்து எப்படி வந்து ஒயரிங் பண்ணுவாங்க, பேசிக்காக வந்து என்ன ஒயரிங் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் நாலேஜ் வந்து இந்த வீடியோவில் பாருங்கள், கிளியராக புரியும். இதுதான் நம்மளுடைய பேசிக்காக இருக்கக்கூடிய VFDயோடைய மேலே இருக்கக்கூடிய ஓவர்வியூ ஆஃப் ஸ்ட்ரக்சரு. ஆல்ரெடி நான் காமிச்சேன்ல, அதோட மேனுவல் தான் இது.
இதில் பார்த்தீங்கன்னா கீழே போனீங்கன்னா வந்து நம்மளுடைய ஒயரிங்ஸ்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது சிங்கிள் பேஸ் 3 பேஸ் விஎஃப்டி. அது வந்து சின்ன விஎஃப்டி, ஓகேங்களா. 0.5 HP யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மால் சைஸ் விஎஃப்டி. அதோட ஒயரிங் தான் வந்து நான் அதில் காமிச்சிருக்கேன். UT1 V2 T2 Wன்னு போடுறோம், UVW. இது வந்து நம்மளுடைய மோட்டருக்கு போகக்கூடிய அவுட்புட் லைன். இதே போல் தான் வந்து பெரிய பெரிய அட்வான்ஸ்டு ட்ரைவில் போனாலும் வந்து இதே கான்செப்ட் தான். பட்டு நீங்கள் அந்த ஃபியூச்சர்ஸ் வைஸ் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஒர்க்கிங் பிரின்சிபல் எல்லாமே வந்து காமன் தான், ஓகேங்களா. நீங்கள் பெரிய 15 HP கிலோவாட் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரைவில் போனாலும் வந்து அதே தான் கொடுத்துருப்பாங்க. 100 HPயில் போனாலும் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. பட்டு ஒயரிங்ஸு கொஞ்சம் சின்ன சின்ன பேசிக்காக வந்து சேஞ்சஸ் மட்டும் தான் வந்து அதில் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் வந்து ப்ரோக்ராமிங் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றபடி விஎஃப்டியோட பிரின்சிபல் அதில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு வந்து 50% ஆஃப் மேனுஃபேக்சர் எல்லாமே வந்து காமனாக தான் கொடுத்துருப்பாங்க. இதில் UVWன்னு இருக்கிறது வந்து நம்மளுடைய மோட்டருக்கு போகக்கூடிய அவுட்புட் லைனு. அதே போல் RSTன்னு கொடுத்தது வந்து இன்புட் ஆஃப் ட்ரைவ், ஓகேங்களா. இன்புட்டுக்கு ஒரு இன்புட் ஒரு இது சப்ளை கொடுப்பீங்க RYPன்னு. அதே போல் அவுட்புட் வந்து நம்ம என்ன மோட்டருக்கு போகக்கூடிய அவுட்புட் லைன் எடுத்து போயிருப்பாங்க. ஆக்சுவலாக நம்ம எப்படி வந்து அந்த மோட்டர் வந்து ஃபார்வேர்டு ரிவர்ஸ்லாம் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் சொன்ன மாதிரி M0 M1 M2 M3 அப்புறம் GT கிரவுண்டு நெகட்டிவ், ஓகேங்களா. என்ன பண்ணிடுறாங்கன்னா ஃபார்வேர்டுக்கான கமெண்டு நெகட்டிவ் பல்ஸ் ஏதாச்சும் வந்து நீங்கள் இந்த சுவிட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபார்வேர்டு ஸ்டாப்பு, ரிவர்ஸ் ஸ்டாப்புன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ரீசெட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதுபோல் வந்து இந்த சுவிட்சஸை வந்து க்ளோஸ் பண்ணிங்கன்னா வந்து நம்மளுடைய ஃபங்க்ஷன் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஃபார்வேர்டில் வந்து மோட்டர் ரன் ஆகும். அதே போல் வந்து நார்மலாக சுவிட்ச் க்ளோஸ் பண்ணும்போது வந்து ஃபார்வேர்டு ரன் ஆகும். ரிமூவ் ஆகிடுச்சுன்னா வந்து ஃபார்வேர்டு மோட்டர் வந்து ஸ்டாப் ஆகும். அதே போல் ரெண்டாவதாக கொடுத்துருக்குறது இதில் பட்டன் வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா ரிவர்ஸில் மோட்டர் ரன் ஆகும். எப்போ வந்து சுவிட்ச் ஓப்பன் ஆகுதோ அப்போ வந்து மோட்டர் வந்து ஸ்டாப் ஆகிடும். இதுதான் வந்து பேசிக்காக நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸு. அதுபோல் வந்து ஒவ்வொரு பிராண்ட்லேயுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இந்த பிராண்டில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா நெகட்டிவ் வோல்டேஜ் எடுத்து போயிட்டு நம்மளுடைய சுவிட்சிங் ஆப்ரேஷன் வந்து பண்ணுறாங்க. ஆல்ரெடி உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து 18 வோல்ட் வந்து டேரெக்டாக அந்த ட்ரைவ்லேயே வந்து கன்வெர்ட் ஆகி தனியாக வெயிட்டிங்கில் இருக்கும். எப்போல்லாம் நீங்கள் வந்து இந்த ஃபார்வேர்டுக்கான லிமிட் ஒயரை வந்து நீங்கள் ஷார்ட் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் என்ன ஆகுனா நெகட்டிவ் பல்ஸ் கொடுத்து இதில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட்லேருந்து எடுத்து போய்ட்டு ஃபார்வேர்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒயர்லேயோ அல்லது அந்த ரிவர்ஸ்லேயோ கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய மோட்டர் வந்து ஃபார்வேர்டு அண்ட் ரிவர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இதே கான்செப்ட் படி தான் ABBயில் இருக்கக்கூடிய ட்ரைவ்ஸில் எல்லாமே வந்து இப்படி தான் ஒர்க் ஆகும். அதெல்லாம் வந்து நிறைய மாடலில் பார்த்தீங்கன்னா வந்து சேம் கான்செப்ட் தான். இதே ஒயரிங் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தனியாக ஒரு சில மேனுஃபேக்சர் என்ன பண்ணுவாங்கன்னா பாசிட்டிவ் வோல்டேஜும் கொடுத்துருப்பாங்க. பாசிட்டிவ் சுவிட்சிங் வோல்டேஜ் கொடுத்துட்டு உள்ளே நெகட்டிவ் வந்து லிங்க் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் சுவிட்சிங் வோல்டேஜ் கொடுத்து நம்மளுடைய மோட்டர் வந்து ஃபார்வேர்டு ரிவர்ஸ் வந்து பண்ணுவாங்க. இது வந்து பேசிக்காக உள்ள நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனு. அது இல்லாமல் வந்து நம்மளுடைய பொட்டன்ஷியோமீட்டர்னு சொல்லக்கூடிய ஒரு இது இருக்குது, ஒரு சின்ன ரெகுலேட்டர் மாதிரி. அதை வச்சு கூட நம்மளுடைய வேகத்தை வந்து நம்ம வேரியபிளாக அட்ஜஸ்ட் பண்ணலாம். நாப் மாதிரி இருக்கும். பொட்டன்ஷியோமீட்டர்னால் என்னன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் போடுறேன். நீங்கள் அதை கூட நீங்கள் வந்து விஎஃப்டியில் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து பொட்டன்ஷியோமீட்டர் வந்து 3 டெர்மினல் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஒன்று பாசிட்டிவ் டெர்மினல், அப்புறம் இன்னும் 2 வந்து நெகட்டிவ், இன்னொன்று வந்து அவுட்புட் வேரியபிள் வோல்டேஜ் அல்லது கரண்ட் வந்து போகிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அந்த செட் பண்ணி ஸ்பீடை வந்து அந்த பொட்டன்ஷியோமீட்டரை வேரி பண்ணி நம்ம மோட்டரோட வேகத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சு வச்சுங்க. பட் ஒயரிங் லெவலுக்கு போகும்போது கொஞ்சம் இன்டெப்த்தாக வந்து நீங்கள் இண்டஸ்ட்ரியில் எப்படி பண்ணியிருக்காங்க, என்னென்ன பொட்டன்ஷியோமீட்டர் வந்து என்ன டைப் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒர்க்கிங் லெவலில் போகும்போது கண்டிப்பாக ஒரு ரொம்ப நல்ல நாலேஜ் கிடைக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே இருக்கக்கூடிய பேசிக்காக இன்புட்டு எப்படி ஆன் ஆகுதுன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு நாலேஜ் கிடைச்சிருக்கும். இதை விட அட்வான்ஸ்டு ட்ரைவ் நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது. அதில் எப்படி இருக்குது, அந்த ட்ரைவ் இவ்வளோ பெருசு இருக்குது, அதில் இது என்னென்ன இப்போ அட்வான்ஸ் ஃபியூச்சர் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து சிசி லிங்க்னு சொல்லி நிறைய ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து இப்போ ட்ரைவ்லேயே வர ஆரம்பிச்சிச்சு. கம்யூனிகேஷனுக்கோசம் வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து இப்போ இருக்கக்கூடிய வேரியபிள் ஃப்ரீக்வன்சி ட்ரைவில் வந்துருச்சு. என்ன பண்ணுறாங்கன்னா அதுலேருந்து நம்மளுடைய எவ்வளோ வேகத்தில் போகுது, எவ்வளோ ஸ்பீடு செட் பண்ணியிருக்கோம், எல்லா டேட்டாவுமே நம்ம ஃபெச் பண்ணுற அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து நம்ம அந்த அட்வான்ஸ்டு இருக்கக்கூடிய அடுத்த விஎஃப்டி வந்து நம்ம பேசிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் தெரிவிங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.